ஓம் சாந்தி. 27/3/2024. இனிமையான குழந்தைகளே, சத்தியத்தை கூறுபவர் ஒரு தந்தையாவார். எனவே தந்தை கூறுவதை மட்டுமே கேளுங்கள். மனிதர்களுடையதை கேட்கக்கூடாது. ஒரு தந்தையிடம் கேட்பவர் மட்டும்தான் ஞானி எனப்படுவார். கேள்வி: யார் தேவி தேவதா குடும்பத்தை சார்ந்த ஆத்மாக்களாக இருப்பார்களோ அவர்களின் முக்கிய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்களுக்கு இந்த ஞானம் மிகவும் நன்றாக மற்றும் இனிமையானதாக இருக்கும். அவர்கள் மனித வழியை விட்டு ஈஸ்வரிய வழிப்படி நடக்க முற்படுவார்கள். ஸ்ரீமத் மூலமாக நாம் சிரேஷ்டமாக ஆவோம் என்பது புத்தியில் வந்துவிடும். இப்போது புருஷோத்தம சங்கம யுகம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் உத்தம புருஷர் ஆக வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, ஆத்ம உணர்வில் இருப்பீர்களாக. தேக அபிமானத்தை விடுத்து தங்களை ஆத்மா என்று உணருங்கள். பரமாத்மா ஒருவரே என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிரம்மாவை பரமாத்மா என்று கூறப்படுவது இல்லை. பிரம்மாவின் 84 பிறவிகளின் கதையை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது அவருடைய கடைசி பிறவியாகும். யார் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்து உள்ளாரோ அவருக்குள் தான் நான் வரவேண்டியுள்ளது என்பதை அவருக்கு நான் கூறுகிறேன். நீங்கள் 84 பிறவிகளை பற்றி அறியாமல் இருக்கிறீர்கள். நான் தான் உங்களுக்கு கூறுகிறேன். முதலில் நீங்கள் தேவி தேவதையாக இருந்தீர்கள். இப்பொழுது இது போல ஆவதற்கு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். மறு பிறவியோ முதல் பிறவியிலிருந்தே ஆரம்பமாகிறது. இப்பொழுது தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு என்ன கூறுகிறேனோ அவைதான் சரியானது. மற்றது நீங்கள் என்னவெல்லாம் கேட்டுள்ளீர்களோ அவை தவறானது. என்னை சத்தியம், சத்தியத்தை கூறுபவர் என்று கூறுகிறார்கள். நான் சத்திய தர்மத்தை உருவாக்க வருகிறேன். சத்தியம் இருந்தால் மகிழ்ச்சியில் நடனமாடுவார்கள் என்று கூறப்படுகிறது. இது ஞான நடனமாகும். இந்த மனிதர்கள் கிருஷ்ணரை காண்பிக்கிறார்கள். புல்லாங்குழல் வாசித்தார், நடனமாடினார். அவர் சத்தியமான கண்டத்தின் எஜமானர் ஆவார். ஆனால் அவரையும் அவ்வாறு உருவாக்கக்கூடியவர் யார்? சத்தியமான கண்டத்தை உருவாக்கக்கூடியவர் யார்? அது சத்தியமான கண்டம், இது பொய்யான கண்டம். லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது. அந்த சமயத்தில் வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. சொர்க்கம் எங்கே உள்ளது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. யாராவது இறந்தால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று கூறுகிறார்கள். நீங்கள் தலைகீழாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மாயைக்கு அடிமையாகிவிட்டுள்ளீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது உங்களை தந்தை வந்து நேராக ஆக்குகிறார். பக்தர்களுக்கு பக்தியின் பலனை அளிப்பவர் பகவான் ஆவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த சமயம் அனைவரும் பக்தியில் உள்ளார்கள். சாஸ்திரம் ஆகியவை எதெல்லாம் உள்ளதோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையவை. இந்த பாட்டு பாடுவது ஆகிய அனைத்தும் பக்தி மார்க்கம் ஆகும். ஞான மார்க்கத்தில் பஜனை போன்றவை இருப்பது இல்லை. நாம் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்ல வேண்டும், திரும்ப செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இனிமையான குழந்தைகளே, வாயால் ஹே பகவான் என்று ஒருபோதும் கூறாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இதுவும் பக்தி மார்க்கம் ஆகும். கலியுக கடைசி வரையும் பக்தி மார்க்கம் நடக்கிறது. இப்பொழுது இது புருஷோத்தம சங்கம யுகம். இப்பொழுது தந்தை வந்து ஞானத்தால் உங்களை உத்தம மனிதர்களாக ஆக்குகிறார். நீங்கள் ஒரு ஈஸ்வரிய வழிப்படி நடக்க வேண்டும். இறைவன் என்ன கூறுகிறாரோ அதுவே சரியானது. பாபா மனித சரீரத்தில் வந்து கூறுகிறார், நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தீர்கள், இப்பொழுது எவ்வளவு
அறிவற்றவராக ஆகிவிட்டுள்ளீர்கள். நீங்கள் பொன்யுகத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது இரும்பு யுகத்தில் வந்து விட்டீர்கள். இந்த தர்மத்தை சார்ந்தவராக இருப்பார்களோ அவர்களுக்கு இந்த ஞானம் மிகவும் நல்லதாக தோன்றும், மிகவும் இனிமையானதாக தோன்றும். பாபா கூட கீதை படித்துக் கொண்டிருந்தார். பாபா கிடைத்தவுடன் எல்லாமே விட்டுவிட்டார். அநேக குருமார்களை வைத்திருந்தார். இவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருக்கள் ஆவார்கள். ஞான மார்க்கத்தின் குரு நான் ஒருவனே என்று தந்தை கூறியுள்ளார். என்னிடமிருந்து ஞானம் கேட்கின்றார்களோ அவரை ஞானி என்று கூற முடியும். மற்ற அனைவரும் பக்தர்கள் ஆவார்கள். ஸ்ரீமத் தான் மிகவும் உயர்ந்தது. மற்ற அனைத்துமே மனித வழி, இது ஈஸ்வரிய வழி. அது ராவணனுடைய வழி, இது பகவானின் வழியாகும். பகவான் கூறுகிறார், நீங்கள் எவ்வளவு மகான் பாக்கியசாலிகளாக உள்ளீர்கள். எனவே இப்பொழுது உங்களுடைய பிறவி வைரத்தை போன்றது. மோதிரத்தில் கூட நடுவில் வைரம் பதிக்கிறார்கள். மாலையில் மேலே மலர் இருக்கும். பிறகு மேரு 2 மணிகள் பெயரும் ஆதாம் பீபி என்று உள்ளது. நீங்கள் மம்மா பாபா என்று கூறுவீர்கள். ஆதி தேவன் மற்றும் ஆதி தேவி சங்கம யுகத்தினர் ஆவார்கள். சங்கம யுகம் அனைத்தையும் விட உத்தமமானது. ஏனென்றால் ராஜ்யம் உருவாகிக் கொண்டு இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இங்குதான் 16 கலைகளில் முழுமையானவர் ஆக வேண்டும். பழைய உலகத்தை புதியதாக மாற்ற தந்தை வருகிறார். இந்த உலகத்தின் ஆயுள் எவ்வளவு என்பதையும் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிடுகிறார்கள். இவையெல்லாம் பொய்யான விஷயங்கள், பொய்யான மாயை, பொய்யான ஷரீரம். புதிய உலகம்தான் உண்மையிலும் உண்மையானது. இது பொய்யான கண்டம். பிறகு பொய்யான கண்டத்தை உண்மையான கண்டமாக ஆக்குவது தந்தையின் காரியம். பக்தி மார்க்கத்தில் படித்த அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இது உங்களது எல்லை இல்லாத வைராகியம். அவர்கள் வெறுமனே வீடு வாசலை மட்டும் விட்டுவிட்டு இதே உலகத்திற்கு காட்டிற்கு சென்று விடுகிறார்கள். இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது. ஏனென்ற கேள்வி எழுவது இல்லை. இதுவோ ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம். இது இப்படி ஆகிறது என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். மற்ற எந்த தர்மத்தினரும் சொர்க்கத்திற்கு வரவே முடியாது. புத்த பரம்பரை, கிறிஸ்தவ பரம்பரை யாருமே சொர்க்கத்தில் வருவது இல்லை. அவர்கள் பின்னால் வருகிறார்கள். முதலில் தேவதைகளின் பரம்பரை, பிறகு இப்ராஹிம், புத்தர், கிறிஸ்து வந்து தங்கள் தர்மங்களை உருவாக்குகிறார்கள். பாபா புருஷோத்தம சங்கம யுகத்தில் வந்து தேவதை பரம்பரையை உருவாக்குகிறார். எந்த ஒரு ஆத்மாவும் கர்ப்பத்தில் தான் வருகிறது. சிறிய குழந்தை பிறகு பெரியதாக ஆகிறது. சிவபாபாவோ சிறியவர் பெரியவராக ஆவது இல்லை. அவர் கர்ப்பத்தில் வந்து பிறவி எடுப்பதும் இல்லை. புத்தரது ஆத்மா பிரவேசம் செய்தது. புத்த தர்மம் முதலிலேயே இருப்பது இல்லை. அவசியம் இங்கு இருக்கும் யாராவது மனிதருக்குள் பிரவேசம் செய்வார். அதன் பின் கர்ப்பத்தில் அவசியம் செல்வார்கள். புத்த தர்மத்தை சார்ந்த ஒருவர்தான் ஸ்தாபனை செய்தார். பிறகு அவருக்கு பின்னால் மற்றவர்கள் வந்தார்கள். பிறகு வளர்ச்சி ஆகிக் கொண்டே சென்றது. லட்சக்கணக்கானோராக ஆகிவிடும் பொழுது ராஜ்யம் நடக்கிறது. பௌத்தர்களுடையதும் ராஜ்யம் இருந்தது. இவர்கள் அனைவரும் பின்னால் வருகிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இவர்களை குரு என்று கூறப்படுவதில்லை. குரு ஒருவரே. அவர்களோ தங்களது தர்மத்தை ஸ்தாபனை செய்த பிறகு கீழே வந்து விடுகிறார்கள். நீங்கள் ஜீவன் முக்தியிலிருந்து கீழே வருகிறீர்கள். அதே போல அவர்கள் பின் முக்தியிலிருந்து கீழே வருகிறார்கள். அவர்களுக்குள் என்ன புகழ் இருக்கிறது? ஞானமோ அந்த சமயம் மறைந்து விடுகிறது. தந்தை கதி சத்கதிக்காக ஞானம் அளிக்கிறார். அவர் கர்ப்பத்தில் வருவது இல்லை. இவருக்குள் அமர்ந்துள்ளார். இவருக்கு வேறு பெயர் கிடையாது. மற்றவர்களுக்கு ஷரீரத்தின் பெயர் உள்ளது. இவர்
பரம ஆத்மாவாக இருக்கிறார். ஞானக்கடலாவார். இந்த ஞானம் முதலில் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஆத்மாக்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தான் பக்தியின் பலன் கிடைக்க வேண்டியுள்ளது. நீங்கள்தான் பக்தியை ஆரம்பிக்கிறீர்கள். உங்களுக்கு தான் பலனை கொடுக்கிறேன். மற்றதனைத்தும் துணை காட்சிகள். அவர்கள் 84 பிறவிகள் எடுப்பது இல்லை. குழந்தைகளோ, நீங்களும் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவராகுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். அங்கு ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறோம் என்று அறிந்திருப்பார்கள். துக்கத்தின் விஷயமில்லை, விகாரங்களின் விஷயமில்லை. விகாரங்கள் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறது. அது நிர்விகார உலகம். நீங்கள் புரிய வைத்தாலும் பிறகு ஏற்றுக்கொள்வது இல்லை. பூனகல்பத்தை போல யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே பதவி அடைகிறார்கள். யார் ஏற்றுக்கொள்வது இல்லையோ அவர்கள் அடைவது இல்லை. சத்யுகத்தில் அனைவரும் தூய்மை, சுகம், அமைதியில் இருக்கிறார்கள். அனைத்து மனவிருப்பங்களும் 21 பிறவிகளுக்கு பூர்த்தி ஆகிறது. சத்யுகத்தில் எந்த விருப்பமும் இருப்பது இல்லை. தானியங்கள் ஆகியவை அனைத்தும் ஏராளமாக கிடைத்து விடுகிறது. இந்த மும்பை முதலில் இருக்கவில்லை. தேவதைகள் உவர்ப்பு நிலத்தில் வசிப்பது இல்லை. எங்கு இனிமையான நதிகள் இருந்தனவோ அங்கு தேவதைகள் வசித்தார்கள். மனிதர்கள் குறைவாக இருந்தனர். ஒவ்வொருவருக்கும் அதிகமான நிலங்கள் இருந்தன. குசேலர் 2 கைப்பிடி அவல் கொடுத்தார். அரண்மனை கிடைத்து விட்டது என்று காண்பிக்கிறார்கள். மனிதர்கள் இறைவனின் பெயரால் தான புண்ணியம் செய்கிறார்கள். இப்பொழுது அவர் பிச்சைக்காரரா என்ன? ஈஸ்வரன் வள்ளலாக இருப்பவர். ஈஸ்வரன் அடுத்த பிறவிக்கு அதிகமாக கொடுப்பார் என புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 2 பிடி கொடுக்கிறீர்கள். புதிய உலகத்தில் அதிகமாக பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் செலவு செய்து கிளை நிலையங்களை திறக்கிறீர்கள். அனைவரும் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக உங்களது பணத்தை செலவு செய்கிறீர்கள். பிறகு நீங்கள் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். நான் தான் உங்களுக்கு எனது அறிமுகத்தை அளிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். என்னை பற்றிய அறிமுகம் யாருக்கும் இல்லை. நான் வேறு யாருடைய சரீரத்திலும் வருவது இல்லை. நான் ஒரே ஒரு முறைதான் வருகிறேன். தூய்மை இல்லாத உலகத்தை மாற்றக்கூடிய நேரம் வரும்பொழுது வருகிறேன். நான் தான் பதீத பாவனன் ஆவேன். எனது பாகமே சங்கம யுகத்தில்தான் ஆகும். அதுவும் மிக சரியான நேரத்தில் வருகிறேன். சிவபாபா இவருக்குள் எப்போது பிரவேசம் செய்கிறார் என்பது உங்களுக்கு தெரிய வருகிறதா என்ன? கிருஷ்ணருடைய நாள், தேதி, நிமிடம், வினாடிகளை எழுதுகிறார்கள். இவருடைய நிமிடம் கூட கூற முடியாது. இந்த பிரம்மா கூட அறியாமல் இருந்தார். ஞானம் கூறப்படும் பொழுதே அவருக்கு தெரிய வந்தது. ஈர்ப்பு ஏற்படுகிறது. இவருக்குள்ளோ துரு ஏறி இருந்தது. பரமபிதா பரமாத்மா பிரவேசித்த உடனேயே உங்களுக்கு கவர்ச்சி ஏற்பட்டது மற்றும் நீங்கள் ஓடி வந்தீர்கள். எதையும் நீங்கள் பொருட்படுத்தவில்லை. நானோ முழுமையாக தூய்மை ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். ஆத்மாக்களாகிய உங்கள் மீது துரு ஏறி உள்ளது. இப்பொழுது அதை எப்படி நீக்குவது? நாடகத்தில் அனைத்து ஆத்மாக்களும் அவரவர் பாகத்தை நடிக்கிறார்கள். இது மிகவும் ஆழமான ரகசியங்கள் நிறைந்த விஷயம். ஆத்மா எவ்வளவு சிறியதாக உள்ளது. திவ்ய திருஷ்டி இல்லாமல் அதை யாரும் பார்க்க முடியாது. தந்தை வந்து உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுக்கிறார். ஆத்மாக்களாகிய நமக்குதான் தந்தை கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பக்தி மார்க்கத்தில் ஞானம் மாவில் ஒரு துளி உப்பு அளவிற்கு உள்ளது. உதாரணமாக பகவான் வாக்கு என்ற வார்த்தை சரியானது. பிறகு கிருஷ்ணர் என்று கூறுவதால் தவறாகி விடுகிறது. மன்மனா பவ என்ற வார்த்தை சரியானது. இது கீதையின் யுகம். பகவான்
பகவான் இந்த சமயம் இந்த ரதத்தில் வருகிறார். அவர்கள் குதிரை வண்டியை காண்பித்துள்ளார்கள். அதில் கிருஷ்ணர் அமர்ந்துள்ளார். இப்பொழுது பகவானின் இந்த ரதம் எங்கே, குதிரை வண்டி எங்கே, ஒன்றுமே புரிந்து கொள்வது இல்லை. இது எல்லை இல்லாத தந்தையின் வீடு. தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியை அளிக்கிறார். இதுவும் அனாதி அவினாஷி, ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம். எப்பொழுது ஆரம்பமாகியது என்று கூற முடியாது. சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த சங்கமத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. இந்த நாடகம் 5000 வருடத்தினுடையது என்று தந்தை கூறுகிறார். பாதியில் சூரிய வம்சம், சந்திர வம்சம், மறுபாதி அதாவது 2500 வருடங்களில் மற்ற அனைத்து தர்மங்கள். சத்தியுகத்தில் நிர்விகார உலகம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது யோக பலத்தினால் உலக ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். கிறிஸ்தவ மனிதர்கள் அவர்களே உணர்கிறார்கள், எங்களுக்கு யாரோ தூண்டுகிறார்கள், நாம் விநாசத்திற்காக இவையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். நாங்கள் அப்பேற்பட்ட அணுகுண்டுகளை தயாரிக்கிறோம் என்றால் இந்த ஒரு உலகம் மட்டும் என்ன, இது போன்ற 10 உலகங்களை எங்களால் அழிக்க முடியும். நான் சொர்க்கத்தை உருவாக்க வந்துள்ளேன், மற்றபடி விநாசத்தை இவர்கள் செய்வார்கள் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. எல்லையில்லாத வைராகியம் உள்ளவராகி இதுவரையும் பக்தியில் படித்தது அல்லது கேட்டதை மறந்துவிட வேண்டும். ஒரு தந்தை கூறுவதை கேட்டு அவரது ஸ்ரீமத் மூலம் சுயம் தம்மை உன்னதமானவராக ஆக்க வேண்டும். 2. எப்படி தந்தை முழுமையாக தூய்மையாக இருக்கிறாரோ, அவர் மீது எந்த கரையும் இல்லையோ, அதுபோல தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். நாடகத்தின் ஒவ்வொரு பாகத்தையும் ஏற்று நடிப்பவருக்கு மிக துல்லியமான பாகம் உள்ளது. இந்த ஆழமான ரகசியத்தை புரிந்து நடக்க வேண்டும். வரதானம்: தந்தை மற்றும் வரங்களை வழங்கும் வள்ளல். இந்த 2 சம்பந்தங்கள் மூலம் 2 பிராப்திகளை பெற்று எப்போதுமே சக்திசாலியான ஆத்மா ஆகுக. விளக்கம்: அனைத்து சக்திகள் பாபாவின் ஆஸ்தி மற்றும் வரங்களை வழங்குபவரின் வரதானம். தந்தை மற்றும் வரங்களை வழங்கக்கூடியவர். இந்த 2 உறவினால் ஒவ்வொரு குழந்தைக்கும் உயர்ந்த பலன் பிறவியிலிருந்தே கிடைக்கிறது. பிறவி எடுத்ததில் இருந்தே பாபா குழந்தையிலிருந்து அனைத்து சக்திகளின் எஜமானராக மாற்றிவிடுகிறார். கூடவே வரங்களை வழங்கக்கூடியவர் என்ற சம்பந்தத்தால் பிறவி எடுத்ததும் மாஸ்டர் சர்வ சக்திவானாக அனைத்து சக்திகளும் நிறைந்தவராகுக என்ற வரதானத்தை கொடுத்து விடுகிறார். ஆக ஒருவரிடமிருந்து இந்த 2 அதிகாரம் கிடைப்பதால் எப்போதும் சக்திசாலியாகி விடுகிறீர்கள். ஸ்லோகன்: தேகம் மற்றும் தேகத்துடன் கூட பழைய சுபாவ சன்ஸ்காரங்கள் மற்றும் பலவீனங்களில் இருந்து விடுபட்டவராக ஆவதுதான் விதேகி ஆவது ஆகும். ஓம் சாந்தி.